வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, இப்போ வந்து நம்ம மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா, மே மாதம் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு நம்ம பார்த்துட்டோம், வருஷம் ஆரம்பித்தாச்சு. இப்போ மே வந்து எப்படி இருக்க போகுது? இந்த மே வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய கிரகத்தை வந்து சேர்ந்து வந்திருக்கு. சரிங்களா, இப்போ ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் புதன் வந்திருக்கு. அதாவது இது வந்து புத்த ஆதித்ய யோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தெளிவான மனநிலை கிடைக்கும். உங்கள் ராசிக்கு அவர் எந்த வீடு வராருன்றதை பொறுத்து தெளிவான மனநிலை கிடைக்கும். இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு வந்து இது மிதுனத்துலலாம் பார்த்திங்கன்னா குரு சுக்கிரன் வருது, நல்ல பணம் வரும். அந்த வீடு உங்களுக்கு என்னென்ன சம்மந்தமோ அது சம்மந்தமாக நிறைய நல்லது நடக்கும். சரிங்களா, நல்ல விஷயங்கள்னு பார்க்கணுன்னா இந்த மே மாதம் ஒன்றே பார்த்திங்கன்னா கள்ளழகர் எழுந்தருளல் பெருமாளுக்கு சரியான விசேஷம். மதுரையே நம்மளுக்கு தெரிஞ்சது தான், பயங்கரமாக கொண்டாட்டமாக ஓடிட்டுருக்கோம். அதே மாதிரி நீங்கள் வந்து 30ஆம் தேதியெலாம் பார்த்திங்கன்னா இது வந்து வைகாசி விசாகம். முருகன் பிறந்தது பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம். வைகாசி விசாகன்றது அவருடைய சக்தி வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும். ஸோ இந்த மாதம் ஸ்டார்டிங்கும் சரி எண்டும் சரி நிறைய பண்டிகைகள் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கு, மெயினாக லக்னத்துக்கு, சரிங்களா, உங்களுடைய கட்டத்தில் லான்னு போட்டிருக்காங்க, தான் லக்னம். அதை வச்சு பார்த்திங்கன்னா ஒன்றும் தெளிவாக வரும். இந்த நான் சொல்கிற பலன்கள் நீங்கள் லக்னத்தை வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா ஒன்றும் தெளிவாக வரும். ஓகேங்களா, உங்கள் ஜாதகத்தை கையில் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஒன்றும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரி, இது ஒன்று. உங்களுக்கு ஓவராலாக எப்படி இருக்க போகுது இந்த மாதம்? பண வரவு எப்படி? திருமண வாழ்க்கை, இல்லை வரன் அமைய போகிறது, குழந்தை பேர், ஆஃபீஸில் ப்ரமோஷன், பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட், வெளிநாடு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி நம்மளுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன தேவை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வர போகிறோம். வாங்க. தனுஷ ராசி, தனுஷ லக்னம். நம்மளுக்கு என்னங்க, குரு பகவான் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்ருக்கார், நம்மள தான் 7ஆம் பார்வையாக நல்லா போயிட்டுருக்கு. நிறைய பேர் இந்த தடங்கள் சொல்லியிருந்தீங்க, நிறைய தடங்கள் வருது சார் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைங்க, தடங்கள் வரும், முட்டி மோதுங்க ஜெயிச்சிடலாம். தனுஷ ராசிக்கு முட்டி மோதவா தெரியாது, எவ்வளோ கஷ்டம் தான் ஜெயிச்சிடலாம். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். சரிங்களா, உங்களுக்கு வந்து இந்த சனி பகவான் பார்த்துருக்கிறது இந்த ஜூன்லேருந்துலாம் குரு உங்கள் வீட்டிலேருந்து மாறிடுவார். உங்களுக்கு ஜூன்லேருந்து லைட்டாக டஃப்பாக இருக்கும் டைம். உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ, கல்யாணமோ இல்லை மகப்பேருக்கு ஏதாவது டாக்டர் பார்க்குறீங்களோ, இல்லை வேலை சம்மந்தமாக ப்ரொமோஷன் பற்றி பேச போகிறீங்களா, இல்லை புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களோ, எதுவாக இருந்தாலும் இந்த மே மாதத்துலேயே ஆரம்பிச்சிருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஏன்னா ஜூன்லேருந்துலாம் குரு பகவான் உங்களை பார்க்கல, டஃப் ஆகும் டைம். சரி, குரு பகவான் பார்க்காதனால நான் என்ன சார் பண்ணணும்? இல்லை இப்போவே இந்த ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, கையில் வந்து கொஞ்சோண்டு இந்த எள்ளு வச்சுக்கோங்க, கருப்பு எள்ளு வச்சுக்கோங்க. அது வந்து சனி பகவானுடைய தாக்கத்தை ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து சீடு தெரப்பியில் வரும். சீடு தெரப்பிகள் பற்றி நான் நிறைய கிளாஸ் எடுப்பேன், உங்களுக்கு பரிகாரமாக சொல்லுவேன். இதில் எல்லாருக்கும் சொல்கிறேன், கருப்பு எள்ளு கையில் வச்சுக்கோங்க. சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து இதெல்லாம் என்னதுன்னு நினைப்போம். அதுக்கப்புறம் அது வந்து வெறும் சூடு தணிக்கிறதுக்கு, உடம்பு சூடு தணிக்கிறதுக்கு நினைக்கிறோம். இல்லை, அதை தாண்டி இது நிறைய பரிகாரங்களாக யூஸ் ஆகும். நிறைய பேர் பரிகாரங்கள் பரிகாரங்கள் வேலை செய்கிறேன்லாம் கிண்டல் அடிச்சிட்ருக்கோம். பரிகாரங்கள்லாம் ஒன்றும் வானத்துலேருந்து யாரோ ஒருத்தர் வந்து காதில் சொல்லி நான் மறைமுகமாக சொல்கிற விஷயம் இல்லை. நார்மலாக செய்கிற ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறோம். எனக்கு தேவை ஒரு விஷயம் நடக்கணும், அந்த விஷயத்துக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன். காரம், சரிங்களா, பரினா குதிரை, காரியம்னா செயல். குதிரை மாதிரி ஒரு செயல் செய்யணும். நார்மலாக ஓடிக்கிட்டு இருக்கு, மாட்டு வண்டியில் போயிட்டுருக்கேன், குதிரை வண்டியில் போகிற ஸ்பீடு வேணும், அதுதான் பரிகாரம். சரிங்களா, உங்களுக்கு வந்து இப்போ சனி பகவானுடைய தாக்கம் பயங்கரமாக இறங்கியிருக்கு. அதனால தான் நம்மளுக்கு எல்லா விஷயமும் ஸ்லோ டவுன் ஆகுது. அப்போ சனி பகவானுடைய விஷயத்தை கிளியர் பண்ண ஜெயிச்சுக்கலாம். எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சனி பகவானுடைய தாக்கம் கம்மியாகும். நல்லெண்ணெய், அதுவும் செக்கெண்ணெய் வாங்க முடிஞ்சால் சூப்பர், ஆனால் செக்கெண்ணெய் கொஞ்சம் காஸ்ட்லி. ஆனால் நல்லெண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ண நல்லா இதுவாகும். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது, செக்கெண்ணெய் யூஸ் பண்ண ஒன்றும் சிறப்பு. இதை பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து பாதி பிரச்சனை இல்லை, முக்கால்வாசி பிரச்சனையே தீர்ந்துடும். இது ஒன்று. டைம் ரொம்ப நல்லா இருக்குன்னா ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு ஜாதகம் வந்தது, நம்ப மாட்டீங்க, இப்போ மதியம் ஷூட் எடுக்கிறோம், காலையில் தனுசு தாங்க வந்தது, தனுசு லக்னம். அவங்களுக்கு வந்து 7ல் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, 7ஆம் ஸ்தானத்தில் கல்யாணத்தில். போன இந்த ஒரு வருஷம் கல்யாணத்துக்கு வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்தது தனுஷ். அவங்க ரெகுலர் ஃபாலோவர் தான்,
இவ்வளோ ஒரு வருஷம் விட்டுட்டாங்க. இப்போ கடைசி மாதத்தை வந்து பையனுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்னு கேட்குறாங்க. என்ன சொல்லுறது, ஒரு வருஷமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கல்யாணத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்குது டைமுன்ட்டு. அவங்ககிட்ட சொன்னதான், பொண்ணு இருக்கா, பொண்ணு ரெடியாக இருக்குது, பையன் தான் ஒத்துக்க மாட்டான். சரி இந்தாங்க பையனுக்கு இது செய்யுங்க, இது செஞ்சு இந்த மாதத்துலேயே பரிசம் போட்டுருங்க. அதாவது என்ன சொந்தக்கார பொண்ணு பேசுங்க, முடிங்க, பரிசத்தை போட்டுங்க, முடிஞ்சு போச்சு. என்னென்ன முக்கியமான விஷயம் பண்ணணுமோ இந்த மாதமே பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு தனுஷ ராசிக்கு வந்து இந்த வருஷம் அவ்வளோ ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கும், நிறைய ப்ரப்போசல் வந்திருக்கும். அது குறைன்னு தள்ளி விட்டுகிட்டே இருந்திங்கன்னா அதுக்கப்புறம் டஃப் ஆகிடும். நல்ல ப்ரப்போசல் கையில் இருந்தால் டக்குன்னு கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு மாதத்தில் எப்படி சார் கல்யாணம் பண்ணுறதுன்னா, அட்லீஸ்ட் அந்த பூ வைக்கிறது, வீட்டில் இந்த தட்டு மாற்றிக்கிறது, அதாவது சொந்தக்காரெலாம் கல்யாணத்துக்கு வரட்டும், இப்போ ரொம்ப அவசரம்லாம் கிடையாது. பொண்ணோட அப்பா அம்மா, பையனோட அப்பா அம்மா, கூட பிறந்தவங்க, அவ்வளோதான். கூட வச்சு டக்குன்னு தட்டை மாற்றிடுங்க, விஷயத்தை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கல்யாணம் தானே நடக்கும். ஸோ இது வந்து கல்யாணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. அதேமாதிரி இந்த குழந்தை பேர், எனக்கு இதே தனுசு தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாங்க குழந்தை பேருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் எல்லாருமே அவங்க 40+ நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப கஷ்டம். ஐவியே அவங்க ட்ரை பண்ணி நிறைய இதுவாகிடுச்சு, அவங்களுக்கு தங்கலை. ஸோ அவங்களுக்கு வந்து திருப்பியும் நாள் குறித்து இந்த டைமில் போங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த குழந்தை பேருக்கெலாம் வந்தீங்கன்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? எவ்வளோ என்னென்ன நல்ல காரியம் இருக்கோ அதெல்லாம் இந்த மாதமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு பிள்ளையார் சொல்லியாவது போட்டு வச்சுருங்க. இதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட். இதுக்கான உதவி கிடைக்குங்க. மெயினான விஷயம்னா உதவி கிடைக்கும். அது பண உதவியோ, உழைப்போ, இல்லை கூட யாராவது உங்களுக்கு கூட இருக்கணும், கூட அட்வைஸ் பண்ணணும், எனக்கு ஒரு குரு மாதிரி, இல்லை யாராவது ஒரு நல்ல ஃப்ரெண்டு கூட இருக்கணும்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து இதுவாகும், உங்களுக்கு ஹெல்ப் ஆகும், சரிங்களா? இந்த மாதம் வந்து ரொம்ப 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 நல்ல மாதம். ஓகே, நீங்கள் வந்து எதில் கவனமாக இருக்கணும்னா, நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தேவையில்லாத விஷயத்தில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா தனுஷ் வந்து நல்ல நல்ல ராசி, நல்ல மக்கள், ஒழுக்கமானவங்க, யோசித்து பண்ணுறவங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நான் முன்னேறணுன்ற ஆசையில் தேவையில்லாததில் இன்வெஸ்ட்மெண்ட், தேவையில்லாத பிஸ்னஸ் கூட யோசித்து பண்ணணும். தேவையில்லாத பிஸ்னஸ்லேயோ, இல்லை தேவையில்லாமல் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க போட்டால் 10% வரும்னு சொன்னான், இங்கே போட்டால் எனக்கு 10 மடங்கு வரும் சொன்னான்னு சொல்லிட்டு எதனா போட்டிங்கன்னா வருது கஷ்டம். ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட். சனி பகவான் நம்மளை பார்க்கும்போது எவ்வளவு தூரம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகிறீங்களோ அவ்வளோ தூரம் வின் பண்ணலாம், சரிங்களா? நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி, பூந்தி கொடுத்து வழிபடலாம். லக்ஷ்மி நரசிம்மர் பானகம் கொடுத்து வழிபடலாம். வியாழக்கிழமை குரு உரையில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். என்னென்ன பார்த்தோம்? ஓவராலாக எப்படி இருக்கும், எனக்கு பணம் எந்த அளவுக்கு கையில் சேரும், எப்படி நான் அது ஜாகிரதையாக பார்த்துக்கணும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, யாருக்கெல்லாம் தரலாமா தரக்கூடாதா, அதுக்கப்புறம் வண்டி, வீடு, வாகனம் யார் யாரெல்லாம் வாங்கலாம், கல்யாணம் பற்றி, திருமணம் ஆனவங்களுடைய ஒற்றுமை பற்றி, மகப்பேறு, உடல் நலம், பிஸ்னஸ் எப்படி வரப்போகுது, வெளியூர் வெளிநாடு ட்ராவலிங், இந்த மாதிரி ஒருத்தருக்கு தேவையான எல்லா முக்கியமான விஷயங்களும் பார்த்துட்டு வந்தோம், சரிங்களா? இது வந்து ஒரு ஓவரால், இல்லை இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்லணும். நம்ம எப்பயுமே சொல்லுவோம், நம்ம கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய ஜாதகம் மாறும். பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் 1 கோடி தமிழர்கள் இருக்காங்க, சரிங்களா? அதனால் எல்லோரும் பொதுவாக சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு எது எதில் மேட்ச் ஆகுது, இல்லை உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயங்கள் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதுக்கு வந்து நான் டீப்பாக கேட்கணும் சார். இப்போ என்னென்னா, ப்ரமோஷனில் என் பேர் 2 வருஷமாக வந்துட்டுருக்கு சார், ஆனால் தட்டி போயிட்டே இருக்குது சார், இன்னும் டீப்பாக கொஸ்டின் இருந்ததுன்னா அதுக்கெலாம் தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்கலாம். எந்த கிரக நிலையால் அது தட்டுப்பாடு வருது, இல்லை பிரச்சனைகள் வருதுன்றதை பார்த்து நம்ம கிளியர் பண்ணுவோம். ஒன்று. இன்னொன்று, இதில் உங்களுக்கு சொல்லியிருக்க பரிகாரங்கள் வந்து ஜென்ரல் பரிகாரம், உங்கள் ராசி லக்னத்துக்கு பொதுவாக எல்லாரும் பண்ணலாம். இதில் வந்து நான் நிறைய விஷயம் கலந்து சொல்லியிருக்கேன். தெய்வம், கோவில்கள், தானியங்கள் வச்சு இது பண்ணுறது, மெட்டல்ஸ் வச்சு எப்படி இது பண்ணுறது, நான் நிறைய கலந்து சொல்லியிருக்கேன் நான். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வேணும்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. இன்னொன்று, இந்த தெய்வ வழிபாடு, இந்த மாதத்துக்கு தெய்வ வழிபாடுனா கள்ளழகர், அவரை பிடிச்சிக்கோங்க, சூப்பராக வேலை செய்யும். இன்னொன்று, ஆல் டைம் ஹை எல்லாருக்குமே முருகர், சரிங்களா? முருகர் அதுவும் இந்த விசாகமில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். முடிஞ்ச விரதம் இருந்து வேண்டுங்க. ஏன்னா நார்மலாக வேண்டதுக்கும் நீங்கள் விரதம் இருந்து வேண்டி ட்ரை பண்ணி பாருங்களேன், அதில் வர ரிசல்ட்டுக்கும் ரொம்ப ஜாஸ்தி. உங்கள் எல்லாருக்குமே அந்த முருகன், வள்ளி தெய்வானையோட அருளாலையும் கள்ளழகர் அருளாலையும் உங்கள் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க டாக்டர் டிவைன் தினேஷின் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.